வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படின்னா, ஷெசாத் பூனாவாலா இருக்கார்ல, பிஜேபியுடைய ஒரு பொக்கிஷம். நேஷனல் மீடியாக்களில் அவ்வளவு புள்ளி விவரத்தோட டேட்டாவோட பேசுவார். அவர் பிஜேபியிலேருந்து விலகிற முடிவில் இருக்காரு அப்படின்னு நாம் அப்டேட் பண்ணியிருந்தோம்ல. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அது சம்பந்தமாக நிதின் நவீனுக்கு எழுதின கடிதத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. பர்சனல் ரீசன்ஸுக்காக நான் பிஜேபியிலேருந்து விலகிறேன். என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா, ஃபினான்சியல் எமர்ஜென்சி காரணமாக நான் பிஜேபியிலேருந்து விலகிற முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. பிஜேபியிலேருந்து விலகினாலும் என்னுடைய எப்போதும் சப்போர்ட்டு பிஎம் மோடிக்கு தான் அப்படின்னு விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. பிஜேபியில் என்ன நடக்குது, அண்ணாமலை, ஷெசாத் பூனாவாலா இது மாதிரியான குவாலிட்டியான பர்சன்ஸ், அறிவார்ந்த நபர்கள் அடுத்தடுத்து ஏன் விலகிறாங்க, எங்கே தப்பு நடக்குதுன்னு பிஜேபி மானிட்டர் பண்ணணும், ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதோட சீரியஸ்னஸை டெஃபினட்டாக பிஜேபி புரிஞ்சுக்கணும். நேற்று கூட அண்ணாமலை பேரணியில் பிஜேபியை அலர்ட் பண்ணுற மாதிரி, அண்ணாமலைக்கு மோடியை ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் புத்தக வெளியீட்டு விழாவில் பிரதமர் மோடியுடைய பாதுகாப்பு கொள்கையை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார். அப்போ அண்ணாமலைக்கு மோடி தான் அடுத்தும் பிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுக்கு அலர்ட் பண்ணுறாரு. சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பிஜேபிக்கு அலர்ட் பண்ணுற மாதிரி நேற்று பேரணியில் பேசியிருக்காரு. கவனிச்சிங்களா? 2029 தேர்தலில் 1980க்கு பிறகு பிறந்த எத்தனை கோடி பேர் தெரியுமா அந்த 2029 தேர்தலுக்கு பங்களிக்க போகிறாங்க? பங்களிக்கிறதுனா என்ன? ஓட்டு போடுறது, தீர்மானிக்கிறது. கிட்டத்தட்ட 65 கோடி பேரா. எவ்வளோ கோடி பேர்? 65 கோடி பேரா. புதுசாக சிந்திக்கிறாங்க. பழசெல்லாம் வேண்டாம், புது பாதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏற்றாறு போல நாம் நடந்துக்கணும் அப்படின்னு வீத லீடர்ஸ் இயக்கத்துக்கு அறிவுரை வழங்குறாரு. இது பிஜேபிக்கும் சேர்த்து தான் இந்த அட்வைஸு அண்ணாமலை கொடுத்தது, எனக்கு தெரியும். ஏன்னா மோடி மறுபடியும் பிஎம் ஆகணும், அது அண்ணாமலைக்கு அந்த விருப்பம் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னும் அண்ணாமலை மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்களை எப்படியாவது பிஜேபிக்குள்ளே தக்க வைக்க அவங்க ட்ரை பண்ணணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டு. இப்போ கூட பாருங்கள், தேசிய தேர்வு முகமை ஒன்று அறிவிச்சிருக்காங்க. நெட் எக்ஸாமில் ஜூன் மாதம் நடந்துச்சு. அதில் காமர்ஸு, இங்கிலீஷு, சோசியாலஜி இந்த 3 சப்ஜெக்டில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஏகப்பட்ட குளறுபடி, பல மிஸ்டேக்ஸு கொஸ்டின் பேப்பரில். அதனால் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்த நாங்கள் நினைக்கிறோம் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தப்பு. நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கை சொல்லி தான், அதை பயன்படுத்தி தான் நாட்டை பிளவுபடுத்த நினைக்கக்கூடிய சிஜேபி ஜந்தர் மந்தருக்கு வந்தானுங்க. அது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை கவர்மெண்ட் வழங்கவே கூடாது. இப்போ பாருங்கள், இன்னொரு முக்கிய தேர்வு ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தேர்வு முகமை அறிவிச்சிருக்காங்க. என்னை கேட்டால் பிஎம் மோடி சர்க்கார் தேசிய தேர்வு முகமையே மொத்தமாக கலைச்சிட்டு புதுசாக ஏதாவது ஒரு அமைப்பு கொண்டு வரலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக தேசிய தேர்வு முகமையில் இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களானே தெரிய மாட்டேது. ஒழுங்காக வேலை பார்த்தா எப்படி கொஸ்டின் பேப்பர் லீக்கு, கொஸ்டின் பேப்பர்ஸில் அவ்வளவு இஷ்யூ இதெல்லாம் எப்படி வரும்? அதனால் இதெல்லாம் சரி செய்யணும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, மோடி மறுபடியும் பிஎம் ஆகிறது தான் நாட்டுக்கு பாதுகாப்பு. மோடி பிஎம் ஆகணும், ஆனால் அதில் சிக்கல் இருக்குது, அதை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பதிவு. இந்த பக்கம் பாருங்கள், இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ காங்கிரஸ் ஆஃபீஸில் விழா நடக்குது. வந்தே மாதரம் பாடல் பாடப்படுது. சோனியா காந்தி அவர்கள் பாதியிலே நிப்பாட்டுறாங்க. சமீபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்தே மாதரம் பாடலுடைய ஃபுல் ஸ்டான்ஸாக பாடணும் அப்படின்னு ரூல் போட்டிருந்தாங்க. எல்லா ஸ்டான்ஸாவையும் பாடணும்னு. பாடுறதுல என்ன தப்பு? தேசப்பற்றை தானே விதைக்குது வந்தே மாதரம். ஆனால் சோனியா காந்தி அவர்கள் ஃபுல்லாக பாடணும் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டான்ஸாவெல்லாம் இல்லை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. அதனால தான் எந்த சூழலையும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மோடி தான் பிஎம்மாக வரணும். ஆனால் அதில் இவ்வளவு நடைமுறை சிக்கல் இருக்குது, அதெல்லாம் அவங்க களையணும், மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தேச பக்தர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.